கூட கர்த்தர் நம்மகிட்ட பேசுங்கிற ஒரு வார்த்தைன்னு பார்த்தோம்னா லூக்கா 1:37 அந்த வசனத்தை கூட வாசிப்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அது நமக்கு தெரியும். அவர் மனுஷனால இன்னொரு இடத்துல வாசிக்கிறப்ப தெரியும், மனுஷனால் இது கூடாதுதான், நான் தேவனால் எல்லாம் கூடும். அப்ப கர்த்தரால செய்ய முடியாதுன்னு ஒரு காரியம் இல்லவே இல்லை. அதுக்குரிய 2 காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறப்ப அதுக்கு மேற்பட்ட காரியங்களை பாக்குறப்ப தேவதூதன் மரியாதை சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறிச்சு சொல்றப்ப எலிசபெத்தை குறிச்சு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிச்சோம்னா 36வது வசனத்துல வாசிக்க முடியும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல செய்யறாரு. எப்படி ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் வயசானதுக்கு அப்புறம் குழந்தை இல்லையோ, அதே மாதிரிதான் இந்த இடத்துல எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்றாரு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, 6ஆம் மாதம் அவருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு குழந்தை ஆண்டவர் அங்க அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதனாலதான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மலடி எனப்பட்டவருக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருக்காருங்கிறத இந்த இடத்துல ஒரு அற்புதமா பாக்குறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஒரு இம்பாசிபிளான ஒரு நடக்கவே முடியாதுங்கிற ஒரு விஷயம், எதுவுமே நமக்கு இந்த என்னானாலும் இது நடக்காதுன்னு நினைச்சாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நினைச்சா அந்த காரியத்தை உங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுவாரு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது முதல் காரியம். 2வது காரியம்னு பார்த்தோம்னா கிதியோனை குறிச்சு நம்ம வாசிக்க முடியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவர் அழிச்சுக்கிட்டே வர்றாங்க, அவங்க ஒடுக்கிக்கிட்டே வர்றாங்க. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு கிதியோனை கூப்பிடுறாரு. அதாவது இஸ்ரவேல ஜனங்களை மீதியானர் கையில இருந்து ரட்சிக்கிறதுக்காக கிதியோன் ஆண்டவர் அந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வசனத்தை கூட வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் நான் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நானு, அதனால நீ தைரியமா போகலாம், நீ மீதியானியர் கையில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பார். இந்த இடத்துல அவர் சொல்றாரு. கிதியோனே அது பின்னாடி பதில் சொல்லுவாரு, நான் மனாசேல என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீடும் எல்லாருக்கும் சிறியவன். அதாவது அங்கேயும் ஒரு நடக்காத ஒரு காரியம் தான். இவர் சொன்னா எல்லா ஜனங்களும் கேட்கவும் மாட்டாங்க, அவங்களை மதிக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துலதான் அதோட அவருக்கு கிதியோன் அவ்வளவு தைரியசாலியா இல்லை. அதனாலதான் அவர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களை எதனால் ரட்சிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையா சொல்லுவாரு. அவ்வளவு தைரியம் இல்லை அவருக்கு. ஒரு பலவீனமான பாத்திரமா இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சா எந்த காரியத்தையும் செய்ய முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த பின்னாடி அந்த வசனங்களை வாசிக்கிறப்ப 16வது வசனம், அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்ப இந்த இடத்துல ஒரே மனுஷனை முறியடிக்கிற போல மீதியான முறியடிப்பனா இதுவும் நடக்காத ஒரு காரியம் தான். ஏன்னா மீதியான ஜனங்கள் இஸ்ரவேலை விட தொகையிலையும் அதிகமா இருக்காங்க, யுத்த புருஷர்களும் அதிகமா இருக்காங்க, அது கஷ்டம் தான். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு கிதியோனை கொண்டு எப்படி அதை சொன்ன அந்த வார்த்தையில அது மாறாம ஒரே மனுஷனை முறியடிக்கிற போல அந்த எக்காலங்களை ஊதி பானையை உடைக்கிறப்ப அவங்க தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு மடிஞ்சு போனாங்க. அப்ப ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு கூட ஒரு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதை முறியடிக்கணும்னு நினைச்சா ஆண்டவருக்கு அது சின்ன விஷயம் தான், எளிய விஷயம் தான். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன். அப்ப அதை அப்படியே ஸ்தோத்திரிக்கு நமக்கு நன்றி செலுத்துகிற அதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்முடைய அப்பா வார்த்தை தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிற அந்த வார்த்தை நிறைவேற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனாலே எல்லாம் கொடுங்க அந்த ஒரு விசுவாசத்தை நீ கட்டளையிடுங்க. அப்படியே எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டிருக்க எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுங்க. ஆண்டவரே எல்லா போராட்டங்களையும் முறியடிச்சு போடுங்க. அப்படி அப்படி கரைந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நீ நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you.